அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த சென்ற இடத்தில் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதிய தமிழகம் நிர்வாகிகள் இமானுவேல் சேகரன் பண்பாட்டு குழுவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் கலைத்து போக செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் தியாகி இமானுவேல் சேகரனாருடைய 67ஆம் ஆண்டு குரு பூஜையானது காலை துவங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. காலை துவங்கி பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகரும் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நிகழ்ச்சியானது நிறைவுறக்கூடிய சூழலில் டாக்டர் கிருஷ்ணசாமி சார்பில் புதிய தமிழ் கட்சியினர் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தனர். அப்போது அந்த மண்டபத்தை சுற்றியுள்ள அவருடைய நினைவிடத்தில் கிருஷ்ணசாமி, அதே போல அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி, அதே போல அந்த கட்சியினுடைய வி.கே. ஐயர் உள்ளிட்டோர் மேலே இருக்கக்கூடிய மண்டபத்தில் ஏறி அஞ்சலி செலுத்த முயன்ற போது அங்கிருந்த அந்த இமானுவேல் சேகரன் பண்பாட்டு கழக குழுவினர் அங்கிருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி மற்றும் அதே போல வி.கே. ஐயர் உள்ளிட்டோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வி.கே. ஐயரை அந்த பண்பாட்டு குழுவினர் தள்ளிவிட்டதாக கூறப்படுது. இதனையடுத்து இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக கட்டுக்கடங்காத கூட்டத்திலும் ஏற்பட்ட இந்த கைகலப்பு காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பான சூழலானது நிலவுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் இரு தரப்பையும் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து செல்ல செய்தனர். தொடர்ச்சியாக அதிகமான கூட்டம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த தியாகி இமானுவேல் சேகரனாருடைய குரு பூஜை நிகழ்வு இரு தரப்பினருடைய வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு தள்ளுமுடி ஏற்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ்.